ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதில் நம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோமாக பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக ஒரு சிறிய தொகுப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி யாக்கோப்பின் பகுதியாக இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த யாக்கோப்பு புத்தகத்தை நிருபத்தை எழுதினவர் யார் என்றால், யாக்கோப்பு என்பவர் அந்த காரியத்தை அவர் எழுதுகிறார். அவர் யார் என்று ஆராய்ச்சி மூலமாக இந்த ட்ரெடிஷ்னல் மூலமாக பாரம்பரியம் மூலமாக ஆராய்ச்சி செய்ய எடுத்து பார்த்தோம்னால் அவர் இயேசு கிறிஸ்துவோட சகோதரன் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அது மாற்றமல்ல பிரியமானவர்களே, இந்த யாக்கோப்பு யார் என்றால், இந்த எருசலேமில் ஆதி காலத்தில் ஆரம்பித்த முதல் திருச்சபையோட மூப்பராக காணப்படுகிறார். இஸ் அ லீடர் ஆஃப் த ஏர்லி சர்ச் இன் ஜெருசலம். சரிங்களா. அவர் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிற அந்த நாட்களில் அவர் ஒரு சிறந்த தலைவராக காணப்படுகிறார் பிரியமானவர்களே. மூன்றாவது, இந்த யாக்கோப்பு என்பவர் அவருடைய மரணம் எப்படியாப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லப்படும் போது, அவருடைய மரணம் இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக விசுவாசத்தினால இரத்த சாட்சியாக அவர் மரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நிருபத்தை அவர் எழுதுகிற காரணம் எதற்கு என்று கொஞ்சம் பரிசோதனை செய்து பார்ப்போமானால், ஹல்லேலூயா, யாருக்கு அவர் இது எழுதி கொண்டிருக்கிறார்? முதலாவதாக பிரியமானவர்களே, இந்த காரியத்தை அவர் யாருக்கு எழுதுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் போது, இந்த புத்தகத்தை அவர் யாருக்கு கொடுக்கிறார்னா, யூதர் கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? யூத கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த யூத கிறிஸ்தவர்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாங்கன்னா, உள்ளே இல்லை, இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு, உள்ளே இருக்கிறவர்களுக்கு இல்லை, வெளியே இருக்கிறவர்களுக்கு அவர் இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. அது மாற்றமல்ல பிரியமானவர்களே, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார், இந்த புத்தகம், இந்த யாக்கோப்பின் புத்தகம் எழுதப்பட்ட காரணம் எதற்குனா, 12 கோத்திரம், அதாவது சிதறடிக்கப்பட்ட கோத்திரத்துக்காக எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய செய்யும் போது, அதுக்கு பின்பு இந்த 12 சீஷர்களை தேடும் போது, இந்த 12 சீஷர்களும் 12 இடத்துக்கு சிதறடிக்கப்படுகிற ஒரு கூட்டமாக காணப்பட்டு, அதுக்கு பிறகு அவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். இப்போ இவர்கள் பெருக சிறிய சிறிய கூட்டமாக அங்கங்கே இருக்கிறதுனால பலவிதமான சோதனையை அவர்கள் மேற்கொள்கிறாங்க. பல கஷ்டங்கள், ஜெபிக்க முடியல, பைபிள் படிக்க முடியல, அப்போ ஓப்பனாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச முடியல. ஏன்னா ஒரு நெருக்கத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. அவருக்காக இவர் எழுதுறாரு, நீங்கள் பயப்படாதீங்க அப்படி சொல்லி ஒரு உற்சாக லெட்டரை இந்த புத்தகத்தின் மூலமாக அவர் கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த புத்தகம் அவ்வளோ முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி இது ரெலவனாக இருக்குதா? இன்றைக்கி இது நம்மளுக்கு ரெலவனாக இருக்குதா? ஆமாங்க, இது இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப 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 ரெலவனாக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையும் சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கிறோம். நல்லா கோட்டு சுட்டு போட்டுக்கிறோம் நினச்சிக்கிட்டு நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. உள்ளுக்கு எல்லாம் கிழிஞ்சு போய் நாளாக தொங்கி போய் இருக்கிற நிலையில தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் எப்படியாக இருக்குது. இந்த யாக்கோப்பின் பகுதி நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க போகுது. அந்த காரியத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். அதுக்கு முன்பதாக யாக்கோபு புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 1வது அதிகாரம், the book of James, chapter 1, verse 2 and 3. 2வது வசனமும் 3வது வசனத்தையும் வாசிக்க கேட்போமாக. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, என் சகோதரர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் பலவிதமான சோதனையை, அல்லேலூயா. பிரியமானவர்களே, சோதனை என்று சொல்லப்படும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிற ஒரு நிலை நினைக்கிறாங்க. பிரியமான சோதனை என்று சொல்லும் போது பலவிதமான சோதனை, அதாவது இந்த யாக்கோப்பு சொல்ல போகிற அந்த சோதனையோட அர்த்தம் என்னன்னா, சில நேரத்தில் அந்த சோதனை சொல்லும் போது அது நீண்ட காலமாக காணப்படுகிறது. ரொம்ப நாள் அவங்களால ஒரு காரியத்தை மேற்கொள்ள முடியல, ரொம்ப நாள் தேவனை தேட முடியல, ரொம்ப நாள் தேவனுக்குள்ளாக உட்கார முடியல, ரொம்ப நாள் ஆண்டவருக்குள்ளாக உட்கார்ந்து விடுதலையோடு ஜெபிக்க முடியல. இந்த சோதனையை குறித்து பேசுகிறார். ஆனால் நம்ம இந்த சோதனை குறித்து பேசுவோம், நம்ம வீட்டு பிரச்சனையை குறித்து நம்ம பேசுவோம். ஆனால் இங்கே யாக்கோப்பு சொல்லுகிற அந்த நீண்ட கால சோதனை எதுனா, ரொம்ப நாளாக நீங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறீங்க, இன்னமும் தாகத்தோடு கத்திருக்கு நீங்கள் காத்திருங்க, இன்னமும் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்து வெகுரியமாக நில்லுங்க. அப்பொழுது இந்த சோதனையிலிருந்து நீங்கள் நிச்சயமாய் விடுதலையாக்கப்படுவீங்கன்னு ஒரு உற்சாகத்தை அவர் கொடுக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் காணாத அதிசயங்களை நீங்கள் காணுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே,
பிரியமானவர்களே. அதுபோல ஒவ்வொரு சோதனை வரும்போது, ஒவ்வொருத்தர் ஒரு கோத்திரத்துக்கு சோதனை வரும்போது அவர்கள் எதிர்கொள்வது என்னன்னா, ஒரு நம்பிக்கையான வார்த்தை வந்திருக்குது அவர்களுக்கு. அதாவது பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள், பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள், பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள். இது நீண்ட நாள் சோதனைக்குரியவர்களுக்கு ஒரு புதிய பலனாய் காணப்படுகிறது. இரண்டாவது இந்த பகுதி யாருக்கெல்லாம் போய் சேருதுன்னா, கொஞ்ச நாள் சோதனைக்குள்ளாக இருக்கிறவர்கள், சில நாள். அல்லேலூயா. இந்த சோதனை என்று சொல்லும்போது யாருக்கு வரும் யாருக்கு வராதுன்னு நிர்ணயிக்க முடியாத ஒரு காரியம். இந்த சோதனை என்று சொல்லும்போது எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் சோதனை நிச்சயம் வரும். அதே போல தான் இந்த கிறிஸ்தவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற இந்த ஜனங்களுக்கும் அந்த சோதனை உண்டாயிற்று. இன்னைக்கு ஜெபிக்க முடியும், நாளைக்கு ஜெபிக்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் கூடி ஜெபிக்கலாம், நாளைக்கு நீங்கள் கூடி ஜெபிக்க முடியாது என்று ஒரு கட்டளை அங்கே இருக்கலாம், ஒரு தடை அங்கே இருக்கலாம், ஒரு கஷ்ட காலம் இருக்கலாம். நீங்கள் பைபிளை எடுத்து வாசிக்கலாம், இல்லை நீங்கள் பைபிளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கப்படலாம்னு சொல்லியிருக்கலாம். இப்படியாப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் அங்கே சுற்றி இருக்கும்போது இந்த கொஞ்ச நாள் கஷ்டப்படுறவர்களுக்கு இது ஒரு புதிய பலனாய் காணப்படுகிறது. கொஞ்ச நாள் தானே கஷ்டப்பட்டோம், இயேசு எனக்காக பல நாள் எனக்காக பாடுகள் அனுபவித்தாரே, இயேசு எனக்காக, அந்த நம்பிக்கையின் வார்த்தை மூலமாக இந்த கடிதம் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு போய் சேர்கிறது. மூன்றாவது உணர்ச்சி பூர்வமாக இருக்கிற காரியங்கள், இமோஷனல் திங்ஸ். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த சோதனை வரும்போது உணர்ச்சி பூர்வமாக பாதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் பாதிக்கப்படும் போது அவர்கள் சாய்ந்திருக்கிற இடம் யாருமே இல்லை, அவர் தலை சார்ந்து வைக்கிறதுக்கு இடம் யாரும் இல்லை, யாரை நம்புறதுன்னு தெரியாத ஒரு நிலை. அவ்வளோப்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிற வேதனையில் அவர்களுக்கு இந்த வார்த்தை மிகுந்த ஆறுதலை உண்டாக்குகிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா. நான்காவது காரியம் பிரியமானவர்களே, நல்ல கவனம் செலுத்துங்க. சரிதபூலமாக இருக்கிற சோதனைகள். அல்லேலூயா. நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு என்ன இருக்கும், சுஸ்தம் இல்லாமல் வியாதிப்பட்டு ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போ இந்த சரிதம் என்ன ஆகிவிட்டதுன்னா, நல்லா இருந்தது, இப்போ திடீர்னு எனக்கு என்ன வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, நான் யாரை பார்த்து என்னை சரி செய்து கொள்வேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அநேகர் சுகமானார்களே, இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து எங்க கூட இல்லையே, அவர் எங்களோட இல்லையே என்று சில பேரோட எண்ணங்கள் இருந்திருக்கிறோம். ஏன்னா இன்னும் வளர்ச்சி அடையாததுனால அவர்கள் அப்படியாக பார்த்துருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் போனோமா சுகத்தை பெற்றுக்கொண்டோமா வீட்டுக்கு வந்தோமான்னு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் எப்படி போனால் அதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு அக்கறை இல்லாமல் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த கூட்டம் இன்னைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்குது. நான் நல்லா இருந்தால் போதும், நான் நல்லா சாப்பிட்டா போதும், நான் நல்லா வாழ்ந்தா இருந்தால் போதும், எனக்குரியது மட்டும் இருந்தால் போதும் என்று அந்த கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த சரீரத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த இந்த நிருபங்கள் வார்த்தை ஒரு ஆறுதலை உண்டாக்குகிறது பிரியமானவர்களே. பலவிதமான சோதனையில் நீங்கள் இருக்கீங்கனால் நீங்கள் அதை சந்தோஷமாய் மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர்கள் திரும்பவும் ஒரு உற்சாகத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது சிந்தை மூலமாக இருக்கிற என்னது சோதனை. சிந்தை மூலமாக, அதாவது மென்டல் டார்ச்சர்னு சொல்லுவாங்க. சரீரத்தின் மூலமாக இருக்கிற வியாதி வேற, சிந்தை மூலமாக வருகிற ஒரு சோதனை என்று சொல்லும்போது அது வேறையாக காணப்படுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்க, இந்த சரீரத்தின் மூலமாக இருக்கிற வியாதியை கூட நம்ம தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் மூளைக்குள்ள, அதாவது சிந்தைக்குள்ளாக நெருக்கப்படுகிற காரியத்தினால ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சு கொள்ளவும் முடியும். அந்த நிலைக்கு கொண்டு போகிற ஒரு சோதனை அதெல்லாம். அல்லேலூயா. அப்போ அங்கே இருக்கிறவங்க ஒரு வேலை நினச்சிருக்கலாம், நான் தான் ஆண்டவரை தேட முடியலையே, நான் உண்மையான ஆண்டவருக்கு நான் பேசாமல் செத்து போயிடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இருக்கிறது ஒன்று இல்லாத ஒன்று, நான் பேசாமல் செத்து போகிறது உள்ளது. கர்த்தர் நீ சாகிறதுக்காக ஒன்று தெரிந்து கொள்ளலை, கர்த்தர் நீ வாழ்வதுக்காக ஒன்று தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நீ வாழ்க்கையை முடிச்சு கொள்வதுக்காக தெரிந்து கொள்ள, கர்த்தர் உன் வாழ்க்கை வைத்து அடுத்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அதுதான் நம்மளுடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ இந்த நிருபம் என்று எழுதப்பட்ட காரியம் அவர்களுக்கு ஒரு புதிய உற்சாகம் இருக்குது. நான் சாக வேண்டும், மரித்து மூன்றாவது நாள்
உயிரோடு எழும்பின இயேசு எங்க கூட இருக்கிறார் என்று ஒரு நம்பிக்கையை உண்டாக்குகிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா. இறுதியாக சூழ்நிலைகள் இருக்கிற சோதனை. இந்த சூழ்நிலை இருக்கிற சோதனை தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துக்குள்ளாக நிலைநித்து கொண்டு இருக்குது. இதை மேற்கொள்வதற்கு யாராலும் முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இது ஆபத்தை மேற்கொள்ள முடியும் என்று நம்பிக்கை நம்ம மேலே வச்சிருக்கிறார். ஏன் சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? சூழ்நிலை இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். இப்போ ஒரு நிலை வருகிறது, தேவனை ஆராதிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடறோம்? அதை விட்டுறோம். ஓகே ரைட், பரவாயில்ல, இன்னைக்கு ஆராதனை செய்யலாம், பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த ஜனங்களோட நிலை அந்த நாட்களில் இருந்திருக்கலாம், அப்படியாக இருந்திருக்கலாம். ஒரு நாள் ஆராதனை செய்யலாம், ஒரு நாள் அதிகாரிபூர்வமாக சொல்லியிருக்கலாம், இன்னைக்கு நீங்கள் ஆராதனை செய்யக்கூடாது, இனிமேல் நீங்கள் ப்ரே பண்ணக்கூடாது, இனிமேல் நீங்கள் சர்ச்சுக்கு போகக்கூடாது, இனிமேல் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசக்கூடாது. இந்த சூழ்நிலை உருவாக்கப்பட்ட பிறகு இப்படி சில கூட்டம் என்ன செய்யுதுனாக்க, பரவாயில்ல அதுதான் சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் செய்யக்கூடாதுன்னு, பரவாயில்ல அதுக்கு கேட்டு கீழ் பிடிச்சி நம்ம செய்யாமல் நம்ம பேசாமல் உட்காந்துருவோம். சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல, அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், இடத்துக்கு தகுந்தாப்புல நடிக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இன்னும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? சூழ்நிலை மேலே சோதனை வந்த பிறகு அந்த பிரச்சனையை அது மேலே பழி செலுத்திட்டு நம்ம என்ன செஞ்சோம்? தப்பிச்சிக்க பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எவன் ஒருவன் என் வசனத்தில் நிலைத்து நிற்கிறானோ அவனுக்கு ஜீவ கிரீடத்தை நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். end to the end, கடைசி வரைக்கும் நிற்கிறவனுக்கு அந்த ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை வரும்போது, இப்படியாப்பட்ட ஒரு நெருக்கம் வரும்போது நிச்சயமாய் பிரியமானவர்களே, ஒரு சிலர் இன்னமும் என்ன நடந்தாலும் சரி நான் கர்த்தரை ஆராதிப்பேன், இனி என்ன சொன்னாலும் சரி அந்த தேவனுக்கு நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்கிற ஒரு கூட்டமும் அங்கே கண்டிப்பாக இருக்கும். அதே கூட்டத்தில் குலநரி கூட்டமும் இருக்கும். அதான் சொல்லிட்டாங்களே நம்ம கீழ்ப்படிவோம். அது கீழ்ப்படிறதுக்கு இல்லை, என்ன கேட்டாக்க அது ஒரு சோம்பேறித்தனம்னு சொல்லுவேன். அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு சபைக்கு போகிறதுக்கு இது ஒரு சாட்சியாக இருக்குது, இது ஒரு ட்ரெண்டாக மாறி விடுது. என்ன செய்கிறது, என்னால் இன்னைக்கு போக முடியல, என்ன செய்கிறது, என்னால் இன்னைக்கு செயல்படுது. எங்கள் வீட்டுக்கு திடீர்னு ஆள் வந்துட்டாங்க. என்ன கேட்டால் அது சோம்பேறித்தனம்னு சொல்லுவேன். கர்த்தரை தேடுகிற காட்டிலும் வேறு என்ன காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கிறது? இந்த உலகம் எல்லாமே ஒரு நாள் காண போயிடும். ஆனால் இயேசு உயிரோடு இருப்பார், உன் கூடயே இருப்பார், உன்னை நடத்துகிறவர். அல்லேலூயா. அப்போ அந்த தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம என்ன செய்கிறோம்? உலக சூழ்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துறோம். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, இப்போ நம்ம சபைக்கு வரணும்னு முயற்சி, காலையில் எழுந்திரிச்சு பள்ளி வேலைக்கு எல்லாம் பண்ணிடுவோம், ஓகேவா, சரிங்களா? திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு எனக்கு ஒரே தலைவலி, சரியான தலைவலி, உடனே ஒரு முடிவு வந்துடும், இன்றைக்கி சர்ச்சுக்கு போவேண்ணா, நம்ம போய் கிளினிக்கில் போய் பார்ப்போம். நம்மளோட தீர்மானம். சூழ்நிலை என்ன செய்யுதுங்க? சூழ்நிலைங்க அப்படிங்க. என் சூழ்நிலை அப்படி, என் சூழ்நிலை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க? தேவன் எவனுடைய சூழ்நிலையும் புரிஞ்சிக்கலன்னு இல்லை, எல்லா சூழ்நிலையும் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். எல்லா இடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடு. Seek the kingdom of God first. It's important. அல்லேலூயா. அப்போ சூழ்நிலை மேலே பழி போடுகிறதுனால நீங்கள் தப்பித்து கொள்ள நினச்சிங்கன்னா அது தவறு. இந்த நிருபம், இந்த பகுதி அந்த மாதிரி சூழ்நிலை கொடுக்குற ஜனங்களுக்கு என்ன செய்கிறது? ஒரு பலத்தை கொடுக்கிறது, ஒரு உற்சாகத்தை கொடுக்குது, ஒரு புதிய சிந்தனை உடையவர்களாக மாற்றுவதற்கு என்ன செய்யுது? ஒரு ஆரம்பமாக இருக்குது பிரியமானவர்களே. ஏன்னாக்க அவர் சொல்கிறாரு, நீங்கள் பலவித சோதனை நீங்கள் வந்திருப்பீங்க, ஆனால் உங்கள் விசுவாசம் பெருகுவதற்கு நீங்கள் கடைசி வரைக்கும் நிலைச்சு நின்றீங்கனாக்க, நீங்கள் காரியத்தை சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டீங்கனாக்க ஆண்டவர் அதை திருப்பி போட வல்லவராக இருக்கிறார். நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, சோதனை வந்துருச்சுனாக்க ஐயோ முடிஞ்சு என் வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம அப்படியே ஒரு உரத்தில் உட்காந்துருவோம். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை எதிர்கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டோம்? நம்ம சிந்திக்க மாட்டோம். இல்லை, நம்மளுடைய இருதயத்தை முதல் ஆண்டவருக்கு கொடுக்க மறந்து விடுகிறோம். When we have a problem in our life, we fail to seek God first. We always seek men. We always seek the wisdom of human. We never seek the
the wisdom from God. ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து நான் பெற்றுக்கொள்கிற ஞானம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த பலவிதமான சோதனையை விட்டு நான் விலகுவதற்கு. என்னை நெருக்கலாம், என்னை உடைக்கலாம், என்னை ஒதுக்கலாம், என்னை அவமானப்படுத்தலாம். ஆன போதிலும் எந்த சோதனையும் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன் நம்பிக்கையோட நிலை நிற்கிறவன். அல்லேலூயா. அது முக்கியமாக இருக்குது. இரண்டாவது காரியம், இந்த சோதனை எனக்கு வந்துருச்சா அதை குறித்து கவலைப்படுகிறதை காட்டிலும் அதை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏன் தெரியுமா? எவன் ஒருவன் சோதிக்கப்படுகிறானோ அவன் இன்னும் தேவனுடைய சமூகத்தில் பலசாலியாக மாறுவதற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அது நம்மளுக்கு தெரிய வேண்டும். நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சோதனை வந்தோடனே முடிச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப சோதனை மனுஷனுக்கு என்ன தெரியுமா வரும்? பணத்தில் நிறைய வரும். When the money become your master, the money become your problems more. அந்த பணம் எப்போ உன்னை ஆளுகை செய்கிறது தெரியுமா? நீ அதுக்கு அடிமையாக இருக்கும் போது. அல்லேலூயா. நீங்கள் அதுக்கு அடிமையாக இருக்கும் போது, கொடுக்கிறதுக்கு மனம் இல்லாமல், செய்வதற்கு மனம் இல்லாமல், கேட்பதற்கு மனம் இல்லாமல், இதெல்லாம் இருக்குது. இந்த மணி உன்னை ஆளுகை செய்யக்கூடாது, இந்த பணம் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. தேவ வார்த்தையும் வசனமும் தேவ பிரசனமும் தேவன் உன்னை ஆளுகை செய்ய வேண்டும். அதற்கு உன் காதுகள் திறக்கப்பட வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம்? காதை திறக்கிறதும் இல்லை, இருதயத்தையும் திறக்கிறதும் இல்லை. பிரச்சனை வந்தால் மட்டும் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. இதுதான் இருக்கிற ஜனங்களுடைய நிலை. குள்ளநரி கூட்டம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டமாக இருக்குது. அல்லேலூயா. எப்போதும் குள்ளநரினா எட்டப்பன்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு மாதிரி ஒரு குள்ளநரி. உள்ளுக்கே இருக்கும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவாங்க, அவங்களும் அல்லேலூயா சொல்லுவாங்க. எல்லாரும் குதிப்பாங்க, அவங்களும் குதிப்பாங்க. எல்லாரும் தொப்பு தொப்புடு விழுவாங்க, அவங்களும் கீழே விழுந்துருவாங்க. எல்லாரும் எண்ணெயை ஊற்றி மேலே எரிக்கிறப்ப அவங்க மட்டும் எரிச்சிக்க மாட்டாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? அது எப்படி முடியும்? அப்போ அதுதான் குள்ளநரி. என்ன செஞ்சாலும் சேர்ந்து செய்யணும்ல. அதெல்லாம் உனக்கு தனியா எனக்கு தனியா? இன்னைக்கு நிலை அப்படியாகத்தான் இருக்குது பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆகையினால் பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம என்ன செய்ய முடியாது? சூழ்நிலை மேலே பழியை செலுத்திவிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? கர்த்தரை சேமிக்கிறோன்னு சொல்லி நடிக்க முடியாது. சூழ்நிலை வந்தாலும் சரி, சூழ்நிலை வராவிட்டாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குதா, எனக்கு இந்த தடை வந்திருக்குதா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதம் எனக்கு இதை செய்ய முடியலையா, கட்ட முடியலையா, கர்த்தாவே ஸ்தோத்திரம். கட்ட முடியல, ரைட், போயிட்டே இருக்கணும். ஆனாலும் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன பார்க்குறாருன்னா, நீ யாருக்கு கொடுக்குற? அந்த இக்கட்டான நிலையில் நீ யாருக்கு இடத்த கொடுக்குற? யாரை தேடுற? அதை ரொம்ப ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் நீ கொடுக்கிற பணத்தின் மேலே விருப்பப்படுகிறவர் அல்ல. அல்லேலூயா. God is not interested in what you are giving to him through the money. God is interested to you the heart of giving. அந்த இருதயம் கொடுக்குது பார்த்தீங்களா? அது உண்மையா இது தேவனுக்கென்று நான் செய்கிறேன் அந்த நம்பிக்கையோடு செய்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதாங்க சூழ்நிலை. இன்றைக்கி நிறைய பேர் இந்த சூழ்நிலைலாம் மாட்டிக்கொண்டு உட்காந்துருக்கோம். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சர்ச்சுக்கு போகிறதில்ல. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இன்றைக்கி ஆராதனைக்கு போக தேவையில்லை. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சர்ச்சு விட்டு சர்ச்சு, கூடு விட்டு கூடு பாஞ்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படி கூடு விட்டு கூடு பாஞ்சிக்கிட்டே இருப்பீங்க? ஏ சபைக்கு போனாலும் இயேசுவை பற்றி தான் பேசுகிறாங்க, பி சபைக்கு போனாலும் இயேசுவை பற்றி தான் சொல்கிறாங்க, சி சபைக்கு போனாலும் இயேசுவை தான் பேசுகிறாங்க. அல்லேலூயா. ஆராதனை விதம் வேறு வேறையாக இருந்தாலும் ஆராதிக்கிறவர் ஒருவரே. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உன்னுடைய சூழ்நிலை என்ன பிரச்சனைனா, நமக்கு சூழ்நிலை பிரச்சனை சோதனை சொல்லும் போது என்ன தெரியுமா, நான் 10 பேரோடலாம் ஆராதிக்க முடியாது, நான் 10,000 பேர் கூட ஆராதிச்சதான் எனக்கு ஆராதிச்ச மாதிரியே இருக்கும் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லும். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லும், எனக்கு கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து கோவிந்தசாமி போட முடியாது, எனக்கு ஜெபிக்க முடியாது, அதனால் நான் ஒரு சின்ன சர்ச்சை நான் பார்த்துக்கிட்டு எனக்குரிய ஆராதனை நான் செய்வேன் ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா சொல்லும், அப்படியே முடியாது, டாம் டூம் டாம் பறக்கணும், கீழே உழுவணும், தப்பு துப்பு எண்ணெல்லாம் தெரிக்கணும், போத்தை பறக்கணும், அந்த மாதிரி அனல் உள்ள சபையாக இருக்கணும். இதெல்லாம் இருக்கட்டுங்க. நீ சரியா இருக்கிறியா? உன்னை அனல் மூட்டுகிறவர் இயேசு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு மூலமாய் நம்மளை அனல் மூட்டுகிறவர் இயேசு. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை இது நம்மளுடைய சிந்தைக்கு ஏற மாட்டேங்குது. நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையை கவனிக்கிறோம். எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு நிலையில் இருந்தால் தாங்க என்னால் ஜெபிக்க முடியும், இப்படி ரொம்ப அமைதியாக இருந்தால் தான், ரொம்ப தனிமையில் இருந்தால் தான். சில பேர் பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறி போய் உட்காந்து ஜெபிப்பாங்க.
கேட்டாக்கா தனிமையை தேடுறாங்களாம். ஏன் வீட்டில் உட்காந்து ஜெபிச்சா இயேசு உங்களோட பேச மாட்டாரா? காடியில் நீங்கள் காடி ஓட்டிகிட்டே போகிறீங்க, ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே போங்க, ஜெபிச்சுட்டு பேச மாட்டாரா? பேசுவாருங்க. இஸ் a குட் லிசனர். he knows you very well. எப்படா என் பிள்ளை என்கிட்ட பேசணும்னு அவர் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். பேசணுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிற காரியத்தை காட்டிலும் உலகத்தாரோட பேசுகிறது தான் அதிகமாக இருக்குது. எப்போதும் சொல்லுவேன், நான் ஒரு இடத்துக்கு போகணுன்னா நான் ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் அதை போகணுமா, நாங்கள் போகணுமா ஆண்டவரே, நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போகிறேன், இல்லைன்னா இல்லை. ரொம்ப நான் கேட்டு 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 ஜெபிப்பேன். அதை செய்யுங்களேன். ஏன் தெரியுமா? ஆலோசனை கர்த்தர் அவர். உன்னை பலவித சோதனையிலிருந்து மீட்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் நீ இப்போ அங்கே போனனா என்ன பிரச்சனை நடக்கும்னு. அவருக்கு தெரியும் நீ இப்போ நீ அங்கே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால் அவர்கிட்ட கேட்டுட்டு செய்யுங்களேன், அது நன்மையாய் முடியும். நம்ம என்ன செய்யுது? நம்மளே தீர்மானம் எடுத்துக்கிறது. we make our own decision and then we cried out to God, Lord please help me. But God is gracious to help us. But are we ready to change? When we see a trial in our life, we leave God. We run away from God. சூழ்நிலை மெதுவான சூழ்நிலை இருக்குது, நடுத்தர சூழ்நிலை இருக்குது, நெருக்கமான சூழ்நிலை இருக்குது, மரணத்துக்குரிய சூழ்நிலையும் இருக்குது. இந்த எந்த சூழ்நிலையை மாற்றமோ நிறைய பேர் என்ன செய்வாங்க, கர்த்தரை விட்டு விலகிறதுக்கு தான் இடம் பார்ப்பாங்க. இது ஓடினோலாம், இது சர்ச்சுக்கு போகிற சில பேர் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, எனக்கு வந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அவர் சொன்னாங்க, நான் கர்த்தருக்குள்ளாக இல்லாத போது நான் நன்றாக இருந்தேன், கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு என் வாழ்க்கையில் கஷ்டம்னாலும் கஷ்டம், ஒரு நாள் 2 நாளில் இருக்க இன்னும் கஷ்டம், இன்னும் நெருக்கம் அப்படின்னாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த சிஸ்டருக்கு நான் ஒரு பதில் கொடுத்தேன். நீங்கள் பிறக்கும் போது ஒரு வெள்ளை சட்டை எப்படி தூய்மையாய் சுத்தமாக இருக்குதோ அப்படி சுத்தமாக இருந்தது. இப்போ நீங்கள் வளரும் போது அந்த வெள்ளை சட்டையை போட்டு 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 வெள்ளை கலரு இன்னைக்கு மஞ்சளுமாகவும் கருப்புமாக ஆகிவிட்டது. சரியா? இப்போ மறுபடியும் அந்த வெள்ளை சட்டையை உருவாக்குற இடத்துக்கே நீங்கள் திரும்பும் போது அவர் என்ன செய்வார்? நான் உருவாக்கின சட்டை அழுக்காக இருக்குது, அதை நான் என்ன செய்ய போகிறேன்? சுத்தம் செய்கிறேன் என்று சொல்லுகிற காரியத்தில் உன்னை அதிகமாக என்ன செய்வார்? ஆண்டவர் சுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். உன் வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை விளக்குறதுக்கு, உன்னை அழகுபடுத்துவதற்கு அந்த சட்டை, அந்த துணி எவ்வளோ தூய்மையாய் வெள்ளையாய் ஆரம்பத்தில் இருந்ததோ அதை போல மாற்றுவதற்கு உன்னை நடத்துவார். அந்த ப்ராசஸில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? ரொம்ப கஷ்டங்க. இப்போ அந்த துணியை எடுத்துக்கோ. உதாரணத்துக்கு அந்த துணியை போட்டு நீங்கள் கசக்கிறீங்க, அயன் பண்ணுறீங்க, தேய்க்கிறீங்க. அந்த துணிக்கு வாய் இருந்தால் என்ன செய்யும்? என்னை விடு, வலிக்குதுன்னு சொல்லுமா இல்லையா? இல்லை என்னை தேய்ச்சிக்கோ, என்னை சூடாக்கிக்கோ, என்னை வாஷிங் மிஷினில் போட்டு சுற்றி வெயிலில் காய போடு. நீங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிலில் போய் சும்மா எங்கர் கம்பியில் தொங்குற மாதிரி சும்மா தொங்கிட்டு இருப்பீங்களா? 1 மணி நேரம் 2 நாள் ஐயோ சரியான வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே. 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் போடுற சட்டையை வெயிலில் காய போடுறீங்களே. அந்த சட்டைக்கு வாயில் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வெளியே வந்து உங்களை கூப்பிடாது? என்னை கூட்டிகிட்டு போறியா, நீ மட்டும் நெகிழில் இருக்க, நான் மட்டும் வெயிலில் காயணுமான்னு? அதெல்லாம் பார்த்தா அந்த சட்டை சுத்தம் செய்து தூய்மையாய் மாறுமா? நம்ம என்ன செய்வோம்? நல்லா காஞ்சாதான் அதோட நாத்தம் போவோம். அப்போ காய் வெளியே துணியை நல்லா காய வைப்போம். நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான். தேவன் நம்மளை தூய்மையை ஆக்க ரெடியாக இருக்கிறார். அந்த தூய்மையை ஆக்கும் போது இருக்கிற ப்ராசஸ் தான் நம்மளால் அந்த வலி தாங்க முடியாது. அதனால் அந்த சூழ்நிலையை பார்த்து ஓடக்கூடாதுங்க, அது மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்னை மறுபடியும் கர்த்தர் சுத்தம் செய்கிறார், என்னை மறுபடியும் கர்த்தர் அழகுபடுத்துகிறார், என்னை மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்னை புதுமையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இளமை கழுகு போல என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் அடைப்பதற்கு தேவன் என் சட்டைகளை பலப்படுத்தி நடத்த வல்லவராக இருக்கிறபடினால என்னை தூய்மையை ஆக்குவதற்கு அவரால் முடியும். அதற்கு என்னை ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய நிலை என்னன்னா, சூழ்நிலை எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, முன்ன கஷ்டமாக இல்லை இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் கர்த்தர் உன் வாழ்க்கையில் கிரியைகளை ஆரம்பித்து இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உன் மேலே வந்திருக்கிறது.
அவர் எதெல்லாம் சரி இல்லையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் சரி செஞ்சுட்டே இருப்பார். You have to leave it to the hand of God. நம்ம என்ன செஞ்சிடும், அந்த நேரத்தில் தான் இல்லை ஆண்டவரே இது என் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது விட்டுருவாரு. உன் இருதயத்துக்கு மாறாக நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொன்னார்ல, அவர் ஜென்டில்மேன். ஓகே, அவர் ரொம்ப ரொம்ப ஜென்டில்மேன். நீ என்ன சொல்ல கேட்டு பேசாம போயிடுவார். இல்லை ஆண்டவரே எனக்கு வேணாம் சொன்னால் விட்டுருவார், அவ்வளோதான். அப்புறம் குத்துது கோடையதுன்னு வந்து திரும்பி ஆண்டுட்டு உட்காந்து அழுவக்கூடாது. அது ஓன் பிரச்சனை. சூழ்நிலையை உருவாக்குறது நீ. சூழ்நிலைக்கு என்ன செய்கிற, உன்னை தார வறுத்து கொடுக்குற. நான் ஒப்பு கொடுத்துரு இந்த சூழ்நிலைக்கு, பரவாயில்ல இப்படி தான் என் வாழ்க்கை தான், இப்படி தான், ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடும், தாரவாதம் இல்லைங்க. உன் சூழ்நிலையை மாற்றுவதற்கு வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இடத்துல ஒப்புக்கொடு, அவர் மாற்றுவார் நிச்சயமா அந்த காரியத்தை. ஆகையினால் உனக்கு வருகிற சூழ்நிலையிலிருந்து நீ என்ன செய்வேன்னா சந்தோஷமாக அந்த நிலையை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமே இருண்டு போச்சு இல்லை, அடுத்த ஒன்று இருக்குது, அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கார். இது இல்லைன்னா அடுத்தது பெட்டர் ஒன்று என் வாழ்க்கை வச்சிருக்கார். நான் தேடுறது பெட்டராக இருக்கலாம், ஆனால் தேவன் எனக்கு கொடுக்கறது பெஸ்ட்டாக மாறும். அதுதான் அல்லேலூயா. அந்த சூழ்நிலை மாறுகிற அந்த காரணம் அந்த அந்த பீரியடில் மட்டும் நம்ம கீழே விழுவாமல் நிலத்து நிற்குமானால் நமக்கு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சூழ்நிலை குறித்து தான் யாக்கோப்பு இந்த ஜனங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு பலத்தையும் ஒரு அட்வைஸையும் ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஒரு அட்வைஸாக ஒரு சகோதரர்களே சொல்கிறார்ல, ஒரு உறவுக்குள்ளாக இருக்கிறவர்களை பார்த்து சகோதரர்களே, வெளியாளை பார்த்து சொல்லல, அவர் சொந்த குடும்பத்தை பார்த்து சொல்கிறதுக்கு மாதிரி சொல்கிறார். ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார். கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான், இவ்வளோ நாள் நடந்து வந்துட்டல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திரு, இன்னும் கொஞ்ச நாள் பொறு. அல்லேலூயா. உன் வாசல் கதவு கிட்ட வந்துட்ட. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஓட்டத்தை ஓடும் போது நம்ம என்ன செஞ்சிடறோம், இப்படி தான் விட்டுறோம். இவ்வளோ தான் என்னால் ஓட முடியும், போதும், என்னால் முடியல, இந்த பிரச்சனை சூழ்நிலை வந்தோடனே என்ன செஞ்சிடறேன், எனக்கு வேணாம், நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லைங்க, ஓடி முடி, ரன் யோர் ரேஸ் ஃபுல்லி, பாதியில் நிற்காத. நம்ம என்ன செஞ்சிடறோம், சூழ்நிலையை பார்த்து பாதியில் நின்றோம், மூச்சு வாங்குது, அசதியாக இருக்குது, மயக்கமாக இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது, அவங்க என்னை இது சொல்லிட்டாங்க அதனால் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஓ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, சர்ச் ரொம்ப தூரமாக இருக்குது, நான் வாரம் வாரம் வாரணுன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பேசாதீங்க. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தை தேடி போகிறவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாரனும் வந்து மோசைகிட்ட தான் சொன்னான், நீயா அவ்வளோ தூரமாக போய் ஜனங்களை கூட்டிட்டு போய் ஆராதனை செய்கிற, நான் உனக்கு இடம் கொடுக்குறேன். அல்லேலூயா, நான் உனக்கு இடம் கொடுக்குறேன் உன் தேவனை ஆராதிப்பதுக்கு அப்படின்னு சொன்னா. அதுக்கு மோசை கொடுக்குற பதில் சொன்னமா, இல்லை இல்லை, என் ஆண்டவர் என்னமா சொன்னாரு, அங்கே போய் தான் ஆராதனை செய்யணும்னு சொன்னார். எங்கே போய் செய்யணுமா, அவர் கொடுத்த இடத்துக்கு தான் நான் போய் ஆராதனை அவருக்கு செலுத்த வேண்டும் என்று சொன்னதுபடினால அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் போகிறேன். உங்களை ஆண்டவர் எங்கே போக சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்து போங்க. அது 50 கிலோமீட்டராக இருக்கட்டும், அது 100 கிலோமீட்டருக்கு போங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் தேவன் கணக்கு வைத்திருப்பார். பிரியமானவர்களே, எந்த நிலையில் நீ போகிற, எந்த மனதில் நீ போகிற, எந்த உடன்படிக்கை செய்து நீ போகிற, அதை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறார். சும்மா தூங்கி எழுந்துச்சு, ஐயோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக சர்ச்சுக்கு போகணுமா, அப்படி போகக்கூடாது. இன்றைக்கி சபைக்கு போகிறேன் அந்த தாகத்தோட, அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சந்தோஷத்தோட. சூழ்நிலையை கவனிக்கல, தூக்கம் பத்தலை, அது எனக்கு ஒரு சூழ்நிலை. தூக்கம் பத்தாமல் எந்திரிச்சு போகுது, அது என்னோட சூழ்நிலை. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையை முன்னுக்கு கொண்டு வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு முன்னே நிற்கக்கூடாது. நான் போகிறேன், கர்த்தர் எனக்கு ஏதோ செய்வார், அந்த ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷத்தோட போய் பாருங்க. நீங்கள் பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் நிகழ்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, சந்தோஷமாக இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்றாரு. அல்லேலூயா. சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறதுல பலவித சோதனை வந்தோடனே நம்ம என்ன செஞ்சிடும், நம்ம முடுங்கி போய் கவலைப்படுகிறதுலே நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஓட்டி விடுறோம். அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. அல்லேலூயா. அப்போ இந்த நிருபம் எழுதப்பட்ட காரணம் நம்மளை உற்சாகப்படுத்துது. எந்த மாதிரி பலவிதமான சோதனையிலும் நீங்கள் அடங்கி கொண்டு இருந்தீங்கன்னா அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு இந்த நிருபகத்தில் யாக்கோப்பு 1வது அதிகாரம் 12வது வசனம், ஜேம்ஸ் chapter 1 verse 12.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை சகிக்கிறவன் மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Blessed is the man who endures trials, for when he has stood the test, he will receive the crown of life, which the Lord has promised to those who love him. Hallelujah. சோதனை என் வாழ்க்கையில் வரும்போது ஒரு அறிகுறி என்ன தெரியுமா? நான் விட்டுட்டு போகிறேன்னா நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னா. இதுதான், இப்படி தான் ஆண்டவர் நம்ம பார்ப்பாரு. நம்ம என்ன முக்கால்வாசி போயிடும், சோதனை வந்தோன்னா தேவனை விட்டுட்டு விலக பார்க்குறோம், ஓட பார்க்குறோம், பிரச்சனையை விட்டு ஓட பார்க்குறோம். பிரச்சனையை விட்டுட்டு ஓடாத. அல்லேலூயா. அக்கினிலையும் உன் கூட இருப்பேன்னு சொன்னார்ல, நீ தண்ணீரை கடக்கும் போதும் உன் கூட இருப்பேன்னு சொன்னார்ல, அவர் உன்னை விட மாட்டார். அல்லேலூயா. உன்னை கடைசி வரைக்கும் நடத்துகிற ஒரு தேவன். எரியும் வெப்பம் வரும்போது, அக்கினியில் நடக்கும் போது வெப்பம் வரும் சைட்லேருந்து, அந்த வெப்பம் மேலே படும்போது எரியும். ஆண்டவரே எரியுது, சூடாக இருக்குது ஆண்டவரே, எரிச்சல் உண்டாகுது ஆண்டவரே, நீ சொல்றியா? அவரும் உன் கூட தான் நடந்து வராரு. வா நட. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வெள்ளியை பொன்னாக மாற்றுகிற வல்லமை தன்மையுடைய ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செய்யணும்னு நினச்ச செய்வாருங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜீவ கிரீடத்தை எனக்கு வைத்திருக்கிறார். அதான் சொல்கிறேன், இந்த சோதனை வரும்போது ரெண்டே அடையாளம். ஒன்று, நீ விட்டுட்டு போறியா, இல்லை தேவனை நீ உண்மையாக நேசிக்கிறியா. நீங்கள் நிறைய பேர், ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் உனக்கு தருகிறேன், ஆண்டவரே நீர் தானே எனக்கு எல்லாமே, ஆண்டவரே அப்படி, ஆண்டவரே நீர் இப்படி அப்படின்னு வாயால் புகழுகிறோம். உலகத்தால் சொல்லுவாங்க வாயால் வடை சொல்கிறதுன்னு. ஆனால் உண்மையாய் ஒரு நிலை உனக்கு வந்தோடனே உன்னால் கர்த்தருக்குள்ளாக நிலைத்து நிற்க முடியாது. காரணம் ஏன் தெரியுமா? உன் இருதயம் தேவனை நேசிக்கவில்லை. Without the love you cannot accept the trials with joyful. அல்லேலூயா. அன்பு ஆண்டவர் மேலே உனக்கு இல்லைன்னா அந்த சோதனையை மேற்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு உன்னால் முடியாது. அது கசப்பாக தான் பார்ப்பேன். அந்த நிகழ்வு ரொம்ப கசப்பாகவே இருக்கும் உனக்கு. ஏன்னா உனக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு அங்கே இல்லை. நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற கூட்டமாய் நடந்தேன்னா, அதை தான் ரோமர் 12:2 சொல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் நடக்க வேணும்னு சொல்கிறார். ஏன் தெரியுமா? உலகம் இடத்துக்கு தகுந்தாப்புல நடித்து பேசும். நீயும் நானும் அப்படி இல்லை. கிறிஸ்து ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன், ஒரே நிலையில் இருப்பார். உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னால் அவர் கடைசி வரைக்கும் உன்னை நேசிக்கிறவர். அல்லேலூயா. அதே போல் நீங்களும் நானும் அவரை நேசிக்கிறவர்களாக இருக்கும் போது தான் நம் சோதனையை தவிர்த்து அதன் மூலமாய் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். அல்லேலூயா. சும்மா சொல்லுவாங்களே, நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன். நீ நல்ல ஓட்டத்தை ஓடுறதுக்கு அடையாளம் என்னன்னா, நீ ஆண்டவரை நேசிக்கிறது. அல்லேலூயா. நீ ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய கற்பனைகளை நீங்கள் கீழ்ப்படிந்து நடத்தும் போது தான் நீங்கள் சொல்லலாம், நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன். அதோட அடையாளமே அதுதான். அதை விட்டுட்டு நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லும் போது உன் வாழ்க்கை கொஞ்சம் கண்ணாடி திருப்பி பார்த்தனாக்க அது சாக்கடை போல இருந்ததுன்னா அந்த வசனமும் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது சரியில்லாமல் இருக்கும். அல்லேலூயா. அப்போ சோதனையை மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எப்படிங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுறது? நான் தேவனை அதிகமாக நேசிக்கும் போது, அவருடைய கற்பனைகளை என் வாழ்க்கையை அப்படியே பிடித்து கொண்டு நடக்கும் போது நான் நிச்சயமாக எப்படியாப்பட்ட சோதனை வந்தாலும் அதை மன மகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் ஆண்டவர், நம் ஆண்டவர், நம்ம மீட்ட தேவன் நம்மளை சோதனைக்குள்ளே இருந்து பிரவேசிக்க முடியும் தெரியுமா? அவர் நம்மளை காப்பாற்ற முடியும் தெரியுமா? நம்ம அதை மறந்து விடுகிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்னா, எனக்கு இந்த பிரச்சனை வேணாம், எனக்கு இந்த தொல்லை வேணாம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இல்லைங்க, நீங்கள் அதை கேட்குறது அது உங்களோட உரிமை. நான் இதை எப்படி பார்க்குறது தெரியுமா? அந்த பிரச்சனை வர்றதுனால தான் தேவனுடைய பலத்த கரம் உன் மேல் எப்படி இருக்குது உன்னால் அறிந்து கொள்ள முடியும்.
ஆண்டவர் எப்படி உன் கூட இருந்து கிரியை செய்கிறான்னு உன்னால் நல்லா புரிந்து கொள்ள முடியும். சோதனை உன் வாழ்க்கையில் வரல, சோதனைகள் உனக்கு நேரிடலன்னு சொல்லும் போது ஆண்டவருடைய செயல்பாடு உன்னால் சரியாக கவனிக்க முடியாது. அல்லேலூயா. மெய்யான 100% தேவனுடைய செயல்பாடு உன் வாழ்க்கையில் வணைகிற காரியம், தேவன் திருப்புகிற காரியம் நீங்கள் பார்க்க வேண்டும், நீங்கள் கேட்க வேண்டும், நீங்கள் உணர வேண்டும் என்றால் சோதனை. அதில் நீங்கள் நிலைச்சு நிற்கணும். ஆண்டவர் அங்கே தான் நிற்கிறார். நான் இங்கே தான் நிற்கிறேன்ப்பா, உன் பக்கத்தில் தான் நிற்கிறேன். எனக்கு தெரியுதுப்பா நீ அழுகுறேன்னு, எனக்கு தெரியுதுப்பா உன் இருதயம் முடக்கப்பட்டிருக்குது, எனக்கு தெரியுதுப்பா உன் இருதயம் கிழிக்கப்பட்டு அப்படியே தாரத்தாரியே ரத்தம் மூச்சுதுன்னு எனக்கு தெரியுதுப்பா. இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகிய பிரியமான 2 பேதுரு எடுத்துக்கொள்வோமா? 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போமாக. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் இன்று ரட்சிக்கவும். நல்லா கேளுங்க. கர்த்தர் தேவ பக்தி உடையவர்கள். அப்ப இந்த பக்தி எனக்குள்ளாக தேவனுக்குள்ளாக இருக்கும் போது எனக்கு இந்த சோதனையிலிருந்து தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சாட்சி கொடுக்குது. வாசிங்க 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 2 Peter chapter 2 verse 9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் இருந்து ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக வல்லவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எல்லா சோதனையிலிருந்தும் மீட்கிறதுக்கு அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நியாயம் தீர்ப்பதுக்கும் அவர் ஜனங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் என்னை மீட்கிறதுக்கு காத்து ரெடியாக இருக்கிறாரு. நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த சூழ்நிலை சோதனை வரும்போது நம்ம எங்கெங்கேயோ போவோம், கூட்டாளிகிட்ட போவோம், சொந்தத்திட்ட போவோம், உறவுங்கள்கிட்ட போவோம், கடைசியாக தான் ஆண்டவர்கிட்ட போய் நிற்போம். ஆனால் ஆண்டவர் என்ன கேட்குறாரு, முதல் என்கிட்ட வா, கம் டு மீ ஃபர்ஸ்ட், டெல் மீ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியாதா உங்கள் பிரச்சனை? ஆண்டவருக்கு தெரியவே தெரியாதா நீங்கள் என்ன கடந்து போய் ஒன்றுமே தெரியாதா? வானத்தையும் பூமி படுத்து வருங்க. வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறதில்ல. உன் வாயை திறந்தா போய் பேசுகிற நாவில், இந்த வாயை திறந்து தேவனுக்கு எதிராய் பேசுகிற நாவில் நீ ஆண்டவரை துதிக்கணும் ஸ்தோத்திரிக்கணும்னு நினச்சினா அது நடக்காத ஒரு காரியம். அல்லேலூயா. உன் இருதயம் அடுத்தவங்களுக்கு விரோதமாய் நடக்குது, விரோதமாய் பேசுது, விரோதமாய் உன் சிந்திக்குதுன்னா நீ சோதனை மேற்கொள்வதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறது அது நியாயமில்லாத ஒரு காரியம். தேவன் என்றாய் அது அறிந்திருக்கிறார். தெரியுமா நீ யார் என்று ஆண்டவர் தெரியும். உன் கண் சிமிட்டுகிற அந்த நொடி கூட ஆண்டவர் தெரியும். ஏன் கண்ணு சிமிட்டுறேன்னு எல்லாமே தெரியும். ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. பிரியமானவர்களே, சோதனை வரும்போது ஆண்டவர் சொல்றார், உண்மை உடையவர்களை நான் நிச்சயமாக மீட்பேன்னு சொல்றாரு. பக்தி உடையவர்கள். அல்லேலூயா. பக்தி உடையவர் என்று சொல்லும் போது தேவ சமூகத்தில் உண்மை உடையவர்களாக இருப்பார்கள். எல்லா விஷயத்திலும் உண்மை. அதான் வேதம் சொல்றது, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிரு, உன்னை சகலத்திலும் அதிகாரியா நான் வைப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த உண்மையை தேவன் விரும்புகிறார், அந்த பக்தி விரும்புகிறார். பக்தி என்று சொல்லும் போது தவறாமல் தேவனுடைய சமூகத்து வருவது, தவறாமல் தேவனை ஆராதிக்கிறது, தவறாமல் வேதத்தை வாசிக்கிறது, தவறாமல் ஜெபம் பண்ணுகிறது, தவறாமல் தன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் முதலாக தேவனுக்கு கொடுக்கிறது. இதையெல்லாம் பக்தி விருத்தியான இருக்கிற காரியத்தை அறிக்கை கொடுக்கிறது. இதில் எங்கே நம்ம கொடுக்குறோம், எங்கே நம்ம கொடுக்காமல் இருக்கிறோம்? ஊர் முயற்சிக்க கொடுக்கறது இல்லைங்க, மனதார செய்கிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அதான் பக்தி. இன்னைக்கு பக்தி என்ற பெயரில் நம்ம என்ன செய்கிறோம், உலகத்தை என்ன செய்கிறோம், ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளேன்னு போட்டு நாங்கள் எல்லாரும் வெள்ளை வெள்ளேன்னு நிற்போம், நாங்கள் பரிசுத்தம். உன் பரிசுத்தத்தை வெளி அலங்கார தோற்றத்தை வெளிப்படுத்துகிற காட்டிலும் உன் பரிசுத்தத்தை உள்ளான அலங்காரத்தின் மூலமாக கர்த்தருக்கு வெளிப்படுத்து. அதை ஆண்டவர் மெய்யாக ஆசீர்வதிப்பார். யாரும் ஏமாற்ற தேவையில்லைங்க. நீயா இரு. அல்லேலூயா. நீயா இருந்து தேவனை ஆராதிப்பது எவ்வளோ மேல். அல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சிடறோம், we try to imitate with others. அவங்கள போல நானும் இருக்கணும், அவங்கள போல நான் இருக்கணும். தவறு இல்லை, நல்லது தான், ஒரு மோட்டிவேட்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஓகே ரைட். ஆனால் அதையெல்லாம் காட்டிலும் நான் இயேசுவை போல மாற வேணும் சொல்கிற எண்ணம் உனக்கு முதல் வர வேண்டும். அல்லேலூயா. இயேசுக்கு சோதனை வரலையா, இயேசுக்கு பிரச்சனையே வரவே இல்லையா?
அவர் சும்மா உட்காந்து காலாடிக்கிட்டு இருந்தாரா? இல்லைங்க. அல்லேலூயா. சகலத்தையும் மேற்கொண்ட தேவன், சகலத்தையும் சந்தித்த தேவன். ஏன் தெரியுமா நான் அதை சகலத்தையும் சொல்கிறேன்? அவர் கடவுளாக இந்த பூமிக்கு வரல, மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். பியோர் 100% ஹியூமன் ஃபார்ம். அப்போ எல்லா வலி, வேதனை, சோதனை எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அதை எல்லாத்தையும் சகித்து கொள்கிற தேவன், அதை எல்லாத்தையும் மேற்கொண்டு நம்மளுக்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு தேவன். இப்படி தான் இருக்கணும்ப்பா அப்படின்னு. அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? இடத்துக்கு தகுந்தாப்புல எல்லாத்தையும் மாற்றிக்கிறது. நாங்கள் இப்படி தான் ஜெபிப்போம், 10 தடவை எந்திரிப்போம், 10 தடவை உட்காரோம். இதுதான் எங்களோட பக்தி வைராக்கியம். நாங்கள் எங்கள் ஆராதனை வாரம் முழுவதும் 3 மணி நேரம் நாங்கள் ஆராதனை வைப்போம். இதுதான் எங்கள் பக்தி வைராக்கியம். நாங்கள் எங்கள் ஆராதனை ஒரு மாதத்துக்கு ஒரு இடத்துல வைப்போம். இது பக்தி. இந்த செயல்பாடு என்று சொல்லுகிறது பக்தி விருத்தியை வெளிப்படுத்தலை. அல்லேலூயா. இது உலகத்துக்கு நீங்கள் காமிக்கிற ஒரு ஷோ. லைட்டை போட்டுக்கிட்டு என்டர்டெயின்மெண்ட் செய்துக்கிட்டு ஆட்டம் பாட்டு கொண்டாட்டம், இதெல்லாம் உலகத்துக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பக்தி வைராக்கியம் சொல்கிற ஒரு பகுதியான காலம். அது இதில் பாதி உண்மை இருக்குது, இந்த பாதியில் பொய்யும் இருக்குது. அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் என்று சொல்லும்போது நான் உண்மையாய் தேவனை நேசிக்கிறேன், நான் தேவன் கொடுத்த கற்பனைகள் யாவற்றையும் என் இருதய பலகையில் எழுதி வைத்து கொண்டு நான் அதன்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நடக்கிறதுக்கு, என் சோதனையை மேற்கொள்வதற்கு, அந்த சோதனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு என் பக்தி வைராக்கியத்தை தேவனுக்கு முன்பதாய் வைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ சோதனையை நான், பலவிதமான சோதனையை நான் எடுத்துக்கொண்டு நகர வேண்டும் அப்படி சொன்னால் நான் சந்தோஷமாய் அதை எடுத்துக்கொள்வதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். நான் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்வதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்னு சொன்னால் நான் கர்த்தரை நேசிக்க வேண்டும். நான் கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொன்னாக்க கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஓடக்கூடாது. எழுதப்பட்ட ஒவ்வொரு கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்தவனாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் சகல விதமான சோதனையிலிருந்தும் கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பக்தி வைராக்கியம் அங்கே வெளிப்படும். பிரியமானவர்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த காலை பொழுதுல சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிற ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த பலவிதமான சோதனைக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கும் போது, அது மன மகிழ்ச்சியோடு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது, எல்லாம் சரி செய்து உங்கள் வாழ்க்கையில் மனம் திரும்பி கர்த்தருக்கு உண்மையாக நீங்கள் நிற்கும் போது ஆண்டோடைய வார்த்தை இப்படியாக வருது. சங்கீதம் 91 எடுத்துக்கொள்ளுமாக. Psalms 91 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம், 3 வசனம். Psalms 91 verse 14 to 16. 91 14லேருந்து 16 முடிய வாசிக்க கேட்போமாக. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், உண்மையா இருக்கிறபடியால், பக்தி விருத்தியா இருக்கிறபடினால, என்னை நேசிக்கிறதுனால, அவனுக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும், அவனுக்கு எவ்வளோ காரியம் அவன் நெருக்கினாலும், எவ்வளோ பிரச்சனை அவன் நெருக்கினாலும், எவ்வளோ வியாதிகள் அவனை தாக்க நினைத்தாலும் நான் அவனோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்க போகிறோம். அவனை விடுவிப்பேன், அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி நான் செய்வேன். அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்தில் நானே அவனோட இருந்து, ஆபத்திலே நானே அவனோட கூட இருந்து அவனை தப்புவித்து, அவனை அதிலிருந்து விடுதலையாக்கி அவனை கனப்படுத்துவேன், அவனை மேன்மைப்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி. யாரும் இந்த உலகத்தில் உன்னை திருப்திப்படுத்த முடியாது. உன்னை படைத்தவர் உன்னை சொல்றாரு, நான் உன்னை திருப்திப்படுத்துவேன். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். என் ரட்சிப்பை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஜனங்களே, இந்த ரட்சிப்பு என்ற அந்த காரியம் தான் நம்ம வாழ்க்கையில் அதிக முக்கியமாக இருக்குது. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறது பயன் இல்லை நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அதுதான் மெயின் காரியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை ரட்சிப்பு பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை. அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் போய் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் பெற்ற இன்பம் நான் மட்டும் வைத்துக் கொள்ளுவனும் நினைக்கக்கூடாது, மற்றவர்களும் கொடுக்கணும். தீமையானது மட்டும் 10 பேருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, நன்மையானதையும் 10 பேருக்கு கொடுக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு சோதனை என்ன வரும்? நம்மளை ஏசுவாங்க, அது ஒரு சோதனை.
பிரச்சனை, நம்மளை விரட்டுவாங்க, அது ஒரு சோதனை. இப்போ இந்த சோதனைலாம் முன்னுக்கு வச்சு என்ன செய்கிறோம்? அது எப்படி போய் சொல்கிறது? நம்மளை தான் விரட்டிடுவாங்களே, நம்மளை தான் செய்ய மாட்டாங்களே. ஏன் இதெல்லாம் நடக்குது தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சரியாக்கப்படலை. வேத வாசிப்பு இல்லை, பைபிள் வாசிக்கிற காரியத்தில் மெடிடேட் பண்ணுற காரியங்கள் இல்லை, ஆராதனை பண்ணுறது இல்லை, செபிக்கிறது இல்லை. செபிக்கிறது எல்லாம் இப்போ என்ன ஒரு ஃபேஷனாச்சு. இப்போ ஹெட்ஃபோன் எடுத்து பேசுகிற மாதிரி ஆண்டோட்ட பேசிட்டு ஃபோனை வச்சுருது. அவ்வளோதான், கேட்டால் ஜெபிச்சிட்டேன், 10 நிமிஷம் ஜெபிச்சிட்டேன், ஜெபிச்சிட்டேன். ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டோட சஞ்சரிக்கிற ஒரு நேரம். பேசு, எவ்வளோ நேரம் உன்னால் பேசணுமே பேசு. என்ன உன்னை பார்த்து பைத்தியக்காரனுவாங்க, சொல்லிட்டு போட்டோம். அவன் என்னென்ன சொல்கிறது பைத்தியக்காரனு? நான் ஆண்டோட்ட பேசுகிறேன், நான் பேசிட்டு போவேன். நீ ஆண்டோட்ட பேசிக்கிட்டே போ, நீ பேசிக்கிட்டே இரு ஆண்டவட்ட, பேசிக்கிட்டே இருங்க ஆண்டவட்ட. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தட்டைகளும் கர்த்தர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லையா? ஏன்னா உன்னை பாதுகாக்கிற ஒரு தேவன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவை கொடுப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவன். அல்லையா? ஆபத்து நேரத்தில் தான் என்னை கூப்பிட்டா அவனுக்கு உதவி செய்வன் இல்லை, என் நேரத்திலும் நான் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன். அதனால தான் எபினேசர் நம்மளை காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவனை நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வுலகத்தில் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. நம்மளுக்கு சோதனை வந்தோடனே நம்மளுக்கு அது திருப்தி நிறையா இருக்கும். இந்த பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை நம்ம என்ன செய்வோம்? நம்ம சொந்த பலத்தினால நம்ம அதை மேற்கொள்ள நினைப்போம். நம்ம அதை மேற்கொண்ட பிறகு கூட அது திருப்தி அடைய மாட்டோம். என்னமோ ஒன்று குறையாக இருக்குதே, அப்படி தான் நம்மளோட மைண்டில் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அதையும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவனை திருப்தி ஆக்குவேன். உங்கள்கிட்ட கோடி வெளியே இருந்தாலும் உனக்கு உன் வாழ்க்கையில் திருப்தி அடையிறது காரியம் இல்லாமல் போயிடும். நீ அடி மட்டத்தில் ஒரு பிச்சைக்காரனாய் வாழ்கிற வாழ்க்கையில் இருந்தாலும் உனக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிற காரியங்கள் இருக்கும். 2 பக்கட்டும் இருக்கும். இப்போ பணக்காரனும் இல்லை, பிச்சைக்காரனும் இல்லை, நடுத்தரமாக வாழ்கிறோம், அவங்க இன்னும் நிறையா காரியம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஏன்னா மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாத ஒரு நிலை, திருப்தி இல்லாத ஒரு நிலை. என்ன கொடுத்தாலும் திருப்தி பத்தாது, என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தி அடைய முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி என்ன ஆகும்? நீ மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருப்பேன். இப்போ அந்த மாதிரி ஜனங்களுக்கு கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இரக்கமான தேவன், நான் அவனை நீடித்த நாட்களாக திருப்தி ஆக்குவேன்னு சொல்கிறாரு. அப்போனா உன் வாழ்க்கைக்கு தேவையானது மட்டும் அவர் கொடுக்கல, உன் ஆத்துமாக்கு தேவையானதையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் போது இது உனக்கு தேவையா இல்லையான்னு என்று அவர் யோசித்து கொடுக்குறாரு. இல்லை, அப்படி பார்க்கல, அந்த ஆத்துமாக்கு அது தேவையா அப்படின்னு தான் அவர் பார்ப்பார். இதன் மூலமாய் அந்த ஆத்துமா எப்படி தேவனை புகழும், இதன் மூலமாய் அந்த ஆத்துமா அந்த சரீரத்திற்குள்ளாக இருக்கிற அடைந்திருக்கிற ஆத்துமா தேவனுக்கு எப்படி மகிமை செலுத்தும், அதுதான் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரும். சில நேரத்தில் ஒரு காரியம் இல்லை ஆண்டவர் சொல்லிட்டா நம்ம முட்டி மோதுவோம். பார்த்தீங்களா? சோதனை 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 முட்டி மோதுவோம். இது எனக்கு ஒரு பெரிய சோதனையாக இருக்குங்க. நம்மளை நடத்துகிற மேய்ப்பர்கள் மெய்யாக தேவனுடைய அழைப்பில் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த அழைப்பில் இருக்கிறவங்க, அந்த 5 பேராக இருக்கட்டும், அது 10 பேராக இருக்கட்டும், அந்த 1000 பேராக இருக்கட்டும், அது 2000 பேராக இருக்கட்டும், இல்லை 50 லட்சம் பேராகவே இருக்கட்டுமே, மெய்யான தேவனுடைய அழைப்பில் இருக்கப்பட்ட மேய்ப்பனாக இருக்கிறார்களா, வசனத்தில் தரித்து இருக்கிறவர்களாக இருக்கிறார்களா என்று அறிந்து கொள்கிற பகுத்தறிவு மனுஷனுக்கு வர வேண்டும் என்றால் தேவனிடத்தில் கேட்கணும். கேட்கலன்னா நாளைக்கு பிரச்சனை வரும்போது, சோதனைகள் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? அதை மேற்கொள்ள முடியாது. அதனால தான் தாவுறது, இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் தாவுறது. நீ 10 இடத்துக்கு தாவு, இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. கடைசியில் அவர்கிட்ட போய் நீ கணக்கு கொடுத்தாகணும். அவர் கேட்பார்ல, கொஞ்ச நாள் அங்கே இருந்த, அப்புறம் கொஞ்ச நாள் இங்கே இருந்த, இப்போ என்ன பிரச்சனை அங்கே இது பிரச்சனை ஆண்டவரே, இது சரியில்லை ஆண்டவரே, அது சரியில்லை ஆண்டவரே, எது சரி, நீ சரியாக இருக்கியா? இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குற, நீ சரியாக இருக்கியா? சோதனை உருவாக்குனது யார்? நீ விருப்பப்பட்டு செய்த காரியம். அல்லேலூயா. இப்போ அது உனக்கு மறுபடியும் உனக்கு திரும்ப வரும்போது அது உனக்கு சோதனையாக ஆயிடுச்சு சொன்னால் யாரோட குத்தம்? சபையோட குத்தமா? சபை ஆண்டவருடையது. அல்லேலூயா. சபைக்குள்ளாக இருக்கிற ஊழியம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது அவசியம். ரொம்ப சும்மா வரவும் போகிறவெல்லாம் மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்கிட்டு போகிற மாதிரி ஏறிட்டு போனாக்கா அது ஊழியம் இல்லைங்க. ஊழியம் என்று சொல்லும் போது, இந்த சோதனை மேற்கொள்ளும் போது கனமான ஒரு காரியம். அல்லேலூயா.
அப்போ இப்படியாப்பட்ட சோதனை இன்றைக்கி கிறிஸ்துவ ரீதியில் இருக்கிறது. யார் பிரசங்கித்தாலும் உடனே போய் தலையை கொடுக்குற கூட்டங்கள், இது ஒரு பெரிய ஒரு சோதனை கிறிஸ்தவர்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு இந்த சோதனையெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுங்க. ஏன் கண்ணுக்கு தெரியாதுன்னா, இந்த பிசாசனமே இதெல்லாம் மூடிடுவான். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க சொன்ன காரியத்துக்கு உங்களை செவி சாய்க்க விடாமல் நம்மளை என்ன செஞ்சிடுவான், உலக ரீதியாக இருக்கிற காரியத்தை முன்னுக்கு வச்சுட்டு சத்தியத்தை பேசுகிற இடத்துல அது உங்களுக்கு சோதனையாக மாறும். என்ன இது முடியாது, என்ன அது முடியாது, வேதம் சொல்லுது முடியாதுனே, நான் சொல்லலை. முடியாதுன்னா முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதை எப்படி நான் மாற்றுவது? இல்லைங்க எனக்கு சரி வராதுங்க, இது ரொம்ப பிரச்சனைங்க, இது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னொரு இடத்துக்கு தாவ ஆரம்பிப்பாங்க. அவங்க இன்னொரு இடத்துக்கு தாவினாலும் அதே பைபிள் தான். என்ன இப்போ தேவனுடைய அழைப்பில் இருக்கிறவன், தேவனுடைய அழைப்பில் உட்கார்ந்து நிற்கிறவன் என்ன செய்வான், வசனத்தின்படி ஜனங்களுக்கு போதனையை கொடுத்து அவங்கள நல்வழிக்கு நடத்துறதுக்கு முயற்சி செய்வார்கள். அல்லையா? இல்லை அங்கே பரவாயில்ல, அங்கே விட்டுட்டாங்க அவங்கள, பரவாயில்ல நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொன்னால் அதையும் உருப்படாது, இதுவும் உருப்படாது. கடைசி வரைக்கும் ரெண்டு உருப்படாதும் சேர்ந்து என்ன செய்யும், டாட்டா காமிச்சது கீழே தான் நிற்கும். பூமியில் நீங்கள் புகழ்ச்சி அடைகிற ஒரு பூவை போல தோற்றத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஆனால் பரலோகத்தில் அப்படி இல்லை. அல்லேலூயா. எது பூ, எது காஞ்சி போய் செத்து போன பூ என்று தேவனுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. ஆகையினால் இப்படியாப்பட்ட சோதனைகளெல்லாம் நீங்கள் விளக்கப்படணும்னா ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிற ஜனங்களாய் திரும்ப வேண்டும். மோர் லவ் காட். அல்லேலூயா. அதிகமாய் ஆண்டவரை நேசிக்கிற கூட்டமாய் மாறும் போது தான் எல்லா விதமான சோதனையிலிருந்தும் கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா, சோதனை வந்துருச்சுன்னா நம்மளுக்கு மூளை வேலை செய்யாது. சோதனை வந்துருச்சுன்னா கோபம் வந்துடும். சோதனை வந்துருச்சுன்னா வெறுப்பு வரும். சோதனை வந்துருச்சுன்னா எல்லாத்துலையும் வெறுப்பு வரும். கடைசியாக இயேசு வெறுத்துட்டு போயிடுவீங்க. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிற மனப்பான்மைன்னு சொல்கிறார்ல, அது எதுக்கு? நீ இயேசுவை நேசிக்கும் போது சந்தோஷமாக ஏற்று வந்துருச்சா, ஓகே ரைட், அவர் பார்த்துக்குவார். சில நேரத்துக்கு அதுவே திறக்காது. என்ன திறக்கலையா, சரி ரைட் பரவாயில்ல, அது நம்மளுக்கு இல்லை போல், இதோட பெஸ்ட்டு ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருங்க. உங்கள் கதவுகளை திறக்கப்படுகிறத நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எதிர்பார்க்க நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஆனால் அதை ஆண்டவர் செய்வார். இதை நான் கேட்க, இது என்னோடய லிஸ்ட்டிலே இல்லையே ஆண்டவரே, இல்லைப்பா இது உனக்கு வேணும், வச்சுக்கோ, இதை எடுத்துக்கோ, இந்த ஆசீர்வாதம் உனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் எப்பொழுதுமே உற்சாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் பலவிதமான சோதனைகள் எனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்தாலும், பலவிதமான நெருக்கங்கள் எனக்கு வந்தாலும், பலவிதமான பரீட்சை எனக்கு வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு அதை சந்தோஷமாய் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஒரு பிரச்சனைன்னு சொல்லி என் மைண்டில் ஏற்றிட்டேன்னா என்னால் அதை தீர்க்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா எப்போ அந்த சோதனை ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் பார்த்துட்டேன்னா என்னோடய சுய பலத்தில் நான் நடக்கணும்னு பார்க்குறேன். எப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சா ஓகே அப்படின்னு சொல்லணும், நான் முழுமையாக கர்த்தருடைய கரத்தில் அதை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என்னை நடத்துங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, பொறுமையை கொடுங்க, நிதானத்தை கொடுங்க. இதை எப்படி செய்யணும் சொல்லுங்கள். கேட்டு நடக்கும் போது தான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு அந்த ஜீவ கிரீடத்தை நான் வைத்திருக்கிறேன். சங்கீத புத்தகத்தை சொல்லும் போது நான் அவனை நேசிக்கிறபடினால அவனை நான் விடுவிப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். வாக்கு மாறாத தேவன். அல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் படுகிற ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் சகலத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த காலை பொழுதில் உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். கிருபையும் பரிசுத்தமும் ஆண்டவரே மகிமையும் நிறந்தவரே, இந்த காலை பொழுதில் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காலை பொழுதில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். ஆண்டவரே நிச்சயமாக ஆண்டவரை மேற்கொண்டு இருக்கிறோம், நிச்சயமாக மேற்கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே இவைகளெல்லாம் ஆண்டவரை எங்கள் சுய பலத்தில் நடாமல் தேவனுடைய பலத்தில் ஆண்டவரை கர்த்தர் நடத்துவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே அப்பா ஆலோசனை கொடுத்து நடத்துங்க. எது நல்லது எது தீமையானது என்று கர்த்தர் எங்களுக்கு விவரித்து பரிசுத்த ஆவியானவரை முழுமையாக எங்களை ஆளுகை செய்யும்படி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த காலை பொழுதுல கர்த்தாவே மேன்மை பாராட்டி கொள்வதுக்கு ஒன்றுமில்லை. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு மாற்றமே நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு மாறாத இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.